பந்தல் வகை பயிர்களில் ஏற்படக்கூடிய பூச்சி தாக்குதல் எப்படி கண்ட்ரோல் பண்ணான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பழையக்கள் காய்களில் துளையிட்டு உள்ள முட்டையிடுது. இதனுடைய புழுக்கள் காய்களில் திசு பகுதியில் சாப்பிட்றதுனால பழமே அழுகி போன மாதிரி மாறிடுது. இதில் வைரஸ் நோய் தாக்குதல்கள் மகசூல் குறையிறதுக்கு முக்கிய காரணியாகவே அமையுது. இது வெள்ளையினால் பரவுது. இந்த வெள்ளைகள் இலையின் அடிப்பகுதியில் உட்காந்து சாரை உறிஞ்சதுனால இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி சுருங்கி போயிடுது. இதனால் ஒளிச்சீக்கை பாதிக்கப்பட்டு செடியோட வளர்ச்சி குறைஞ்சிருது. அடுத்ததாக லீஃப் மைனர், இலை துளைப்பான். இது இலைகளில் பச்சையத்தை சுரண்டி சாப்பிடுது. இதனால இலைகளில் வெண்ணிற பாம்பு வடிவில் கோடுகள் காணப்படுது. பின்னாலே இந்த இலைகள் எல்லாமே காஞ்சி உதிர்ந்துருது. அடுத்ததாக சிவப்பு பூசணி வண்டு. இந்த வண்டுக்கள் இலைகளில் துளையிட்டு சாப்பிடுது. இதனுடைய புழுக்கள் வேர் பகுதியில் பாதிப்பு ஏற்படுறதுனால செடியே வாடி போயிடுது. இது எல்லா வகையான பூச்சி தாக்குதலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம தயாரிப்பான இன்ஃபென்டியை மட்டும் பயன்படுத்தினாலே போதும். இன்ஃபென்டி இயற்கை பூச்சிக்கொல்லி மருந்து. இதில் 5 வகையான நுண்ணுயிர்கள் வந்துடுது. இந்த நுண்ணுயிர்கள் இந்த சாரஞ்சு பூச்சிகளுக்கும் புழுக்களுக்கும் பழையக்கும் ஒரு நோய் ஏற்படுத்தி கண்ட்ரோல் பண்ணுது. இது ஒரு ஏக்கருக்கு 250 கிராம் தேவைப்படுது. இது போன்ற தகவல்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.